உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. எப்போ பாரு பிள்ளைகளை சனியன் சனியன் திட்டினா அது சனியனாக தான் இருக்கும். அப்புறம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனைவியை முட்டாள் முட்டாள்னா மனைவி முட்டாளாக தான் இருப்பாங்க. புருஷனை பார்த்து அது உருப்படாதுன்னா அது கடைசி வரைக்கும் உருப்படாமல் டீ கடையே தான் சுற்றிட்டு தெரியும். எப்போது நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, மனதார வாழ்த்துங்க, எப்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கெட்ட வார்த்தை வேண்டாம், அவிசுவாசமான வார்த்தை வேண்டாம். ஐயா மருத்துவரே உங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டுன்னு சொன்னாலும் நீங்க சொல்லணும், இல்லை இந்த வியாதிக்கான பரிகாரியாகி கர்த்தர் என் கூட இருக்காரியா. இப்படி பேசி பாருங்க, அந்த வியாதி மறையும். வியாதி மறையும், குடும்பத்தின் சூழ்நிலை மாறும். ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவில இருக்கு. நான் செத்து போயிருவனோ அப்படி பேசக்கூடாது. என் நாட்கள் பூரணமா இருக்கும், என் ஆயுசு நாட்கள் தீர்க்க ஆயுசா இருக்கும். கர்த்தர் என்னை சுகித்திருக்க கிருபை செய்வார். நாங்கள் இழந்ததை நாங்கள் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். எப்போது விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசுறோம். ஜோம் கண்ணை மூடு, உங்களுக்காக நான் ஜோம் பண்றேன். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அருமையானது திருச்சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தாவீது சொன்னதை போல ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் பேசி 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 என் குடும்பத்துக்குள்ள நன்மையே பார்க்க முடியல. இன்னைக்கு வீணான வார்த்தைகளை பேசி 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 குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. குடும்பத்துக்குள்ள சண்டை. ஆண்டவரே என் கணவன் ஒன்று சொன்னா நான் 2 சொல்றேன், நான் 2 சொன்னா என் கணவன் 4 சொல்லுகிறாரு. இப்படியே பேசி பேசி குடும்பத்துக்குள்ள அடி உத மிதி, குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை. எப்ப பாரு நான் அவிசுவாசமாவே பேசி கொண்டிருக்கிறேன், எப்ப பாரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தையே பேசி கொண்டிருக்கிறேன். ஒண்ணுமே இல்லட்னா கூட குடும்பத்துல யாரையாவது ஒருத்தரை குறிச்சு குறை பேசி கொண்டிருக்கிறேன், அல்லது ஏதாவது ஒரு ஊழியக்காரனை குறிச்சு பேசி கொண்டிருக்கிறேன், அல்லது சபையில் இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்கிற அனுபவம் உங்களுக்குள் இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புடுங்க. ஆண்டவரே என் வாயை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஐயா, என் வாயை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. எப்பொழுது விசுவாச வார்த்தைகளை பேச எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஐயா. ஆண்டவரே நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பேசிடுறேன். ஆண்டவரே நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பேசிடுறேன். என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எப்போது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எப்போது துதித்து பாடி கொண்டிருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எப்போது நம்பிக்கையுள்ள வேத வசனத்தை பேசிக் கொண்டிருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல உபவாச கூட்டத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் நீ கரம் கூட இருந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டி இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியதற்கும் ஜெபித்ததற்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்கள் வாழ்க்கையிலே பக்தி விருத்தி காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் ஆண்டவரே உமக்கு சித்த நல்ல ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்க கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய பாவங்களை இந்த நாளிலே நாங்கள் அறிக்கை செய்ய கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. உங்க இரத்தத்தினால் எங்களை கழுவினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிகாலையிலே எழும்பி உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசினீர். அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே எங்கள் வாயை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரியத்துக்காக ஜெபிப்பதற்கு நீர் ஏற்படுத்தின இந்த சிந்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோர் முதல் ஒவ்வொரு குட்டி பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரையும் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே வேத வசனத்தை பேசக்கூடிய பிள்ளைகளாய் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. இந்த 2025 ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருக்க கிருபை செய்வீராக.
கெட்ட வார்த்தைகளை பேசாதிருக்க கிருபை செய்வீராக. அடுத்த வீட்டு கதையை குறித்து பேசாதிருக்க கிருபை செய்வீராக. மற்றவர்களை குறித்து கோள் சொல்லக்கூடிய காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படாதிருப்பதாக. கர்த்தர் தம்முடைய கிருபைகளை கொடுப்பீராக. உம்முடைய கிருபைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய நாவை தொடுவீராக. ஏசாயாவின் நாவை தொட்ட கர்த்தர் அருமையான திருச்சபை பிள்ளைகளுடைய நாவை தொடுவீராக. ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டே இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டு இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தைகளை பேச கிருபை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில இருந்தப்பா உடைய பிள்ளைகள் வாயை திறக்கும் பொழுது ஜீவன் வெளிப்படுவதாக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீவன் வெளிப்படட்டும், ஜீவன் வெளிப்படட்டும், ஜீவன் வெளிப்படட்டும். தரித்திரங்கள் மாறட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் இந்த வருஷத்துல ஜெயித்திருக்க வேண்டும் ஆண்டவரே, ஜெயித்திருக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லா நெருக்கத்தையும் தாண்டி ஒரு விசாலத்துக்குள்ளே உடைய பிள்ளைகள் கடந்து வந்து நிற்க கிருபை பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இது அப்படியே செய்ததற்காக ஸ்தோத்திரம். தேவையான கிருபைகளை கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. மீண்டும் ஒரு விஷயம் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். தேவையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு, மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ இப்பொழுது நான் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். எல்லா வியாதி கட்டுகள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. குடும்பத்துக்குள்ளே காணப்படக்கூடிய குழப்பங்கள் விலகட்டும் ஆண்டவரே. இதோ நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்த ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தாண்டி ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் பயந்த காரியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்காதிருக்க ஐயா. உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே ஒரு ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எல்லா வளமும் நலமும் பெற்று செழித்திருக்க இந்த வருஷத்துல நீர் கிருபை பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஜெபத்தின்படி வாழ்றதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் சொல்றேன், அந்நிய கண்கள் அல்ல, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் உங்கள் கண்கள் கண்டு தேவ சமூகத்தில் நீங்க கர்த்தரை துதிக்க போறீங்க. அல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, நான் ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொன்னேன். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நேரம் குறைவாக இருக்கிற அப்படின்னா கொஞ்சம் நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பொதுவாக நாம வீட்டில் பார்த்தீங்கன்னா கிராமமாக இருக்கிறதுனால எல்லார் வீட்டில் என்ன இருக்கும்? ஆடு இருக்கும், மாடு இருக்கும், கோழிலாம் இருக்கும். ஆமாம் தானே? எதுக்கு அந்த ஆடு மாடு கோழியை நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, ஆடு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இக்கட்டில் அதை விற்றுக்கலாம், விற்று முதல்ல பணத்தை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கிடலாம் அப்படின்னு ஆடை வளர்ப்பாங்க. மாடு பால் கிடைக்கும், குட்டி போடும், அதுக்காக என்ன செய்வாங்க, வாங்கியிருப்பாங்க. கோழி முட்டையிடும், நம்ம தானே, பயன்படுத்தி கொள்ளலாம், கறி சாப்பிட்டுக்கிடலாம். இப்படி இன்னும் எலக்ட்ரானிக்கல் பொருள், எலக்ட்ரிக்கல் பொருட்களெல்லாம் நம்ம வாங்கி வீட்டில் வச்சுருப்போம். ஒவ்வொன்றையும் நாம் வாங்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கிரைண்டர் வாங்கியிருக்கோம் மாவாட்டுறதுக்கு, மிக்சியை வாங்கியிருக்கோம் மசாலா அரைக்கிறதுக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு நம்மளை இணைஞ்சிருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். ஆண்டவரும் உங்களையும் என்னையும் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சிருக்கிறார், வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. மீட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாய், அவருடைய குமாரனாய், அவருடைய குமாரத்தியாய் நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். எதற்காக மீட்டார்? எதற்காக என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஊருக்கு உண்டாகவும், குலத்துக்கு உண்டாகவும், கோத்திரங்களுக்கு உண்டாகவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அந்த பாப்புலேஷன், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு என் புத்திக்கு எட்டி 780 கோடிங்கிறாங்க. கரெக்டாயா? தாண்டிட்டோம். அது இந்தியாவில், உலகத்தில் சொல்கிறேன், வேர்ல்டு பாப்புலேஷன் 780 கோடி எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் லாஸ்ட்டு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக நான் பார்த்த பொழுது என் புத்தி கேட்டு 780 கரெக்ட், 780 கோடி. அந்த 780 கோடியில் கிறிஸ்தவம் என்பது ஒரு சொற்ப கணக்கீட்டுக்குள்ளே தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு சொற்ப கணக்கீட்டுக்குள்ளே தான் இருக்கு. இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களை இன்னும் கர்த்தர் என்ன செய்யல, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரல. அவங்களும் இன்னும் வராம தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த கொஞ்சம் அந்த கணக்கீட்டுக்குள்ள
கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய இரத்தத்தினாலே அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? சிம்பிள், ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருப்பதற்காக. வேற ஒண்ணுமே இல்லைங்க. கிரைண்டரை வாங்கியிருக்கிறோம், மாவாட்டி தோசை சுட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்கிறோம். மிக்சியை வாங்கியிருக்கிறோம், மசாலா அரைச்சி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிறோம். ஆட்டை வாங்கியிருக்கிறோம், எமர்ஜென்சிக்கு அதை விற்று பணத்தை இணைஞ்சிக்கலாம் எடுத்துக்கிடலாம் என்பதற்காக. கோழியை வாங்கி வச்சிருக்கிறோம், நாட்டுக்கோழி முட்டையில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்கிறதுக்காக. இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பர்பஸுக்காக நம்ம வாங்கி இருக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் இரத்தத்தினாலே நம்ம மீட்டெடுத்த நோக்கம் என்ன? அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அவருக்கு விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம கூடவே இருக்கணும். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அவருக்கு ஆசையே மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. பரலோகத்தில் அவ்வளோ மகிமையான காட்சிகள். பரலோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்க சாம் ஜெபத்துரை அங்கிள் அவருடைய மெசேஜ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா பரலோகத்தை கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாம் ஜெபத்துரை அங்கிள் நல்ல ஒரு தகப்பன். கடைசியாக முதலூருக்கு தான் வந்தார் பிரசங்கம் பண்றது. முதலூருக்கு வந்து அதோட போனார். முதலூர் மக்கள் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க, பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் காரில் போகும்போதும் வரும்போதும் சகோதரர் கார்த்திக் கமாலிகள் தான் அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் தூத்துக்குடிக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினார். தூத்துக்குடியில இருந்து முதலூருக்கு கார்த்திக் கமாலிகள் அவர்கள் தான் சாம் ஜெபத்துரை அங்களை முதலூருக்கு அழைத்து கொண்டு வந்தாராம். கார்த்திக் கமாலியல் ஐயா அவர்கள் கார் ஓட்டி கொண்டு இருக்கும் பொழுது சாம் ஜெபத்துரை ஐயா அவர்கள் அவருடைய பக்கத்தில் முன் சீட்டில் அப்படி உட்கார்ந்து பேசிக்கொண்டே வரும் பொழுது அவர் ஒரு பாடலை வரும்போது பாடிக்கொண்டே வந்திருக்கிறார். ஏர்போர்ட்ல இருந்து கார்த்திக் கமாலியல் ஐயா அவருடைய வீட்டுக்கு போய் அங்கிருந்து அப்படியே முதலூர் மண்டாட்டு கூடாரத்துக்கு வந்து திரும்பி அங்கிருந்து ஊழியத்தை முடித்து தூத்துக்குடிக்கு போகும் பொழுது வரும்பொழுதும் போகும் பொழுதும் ஒரு பாடலை அவர் பாடிக்கொண்டே வந்தாராம். என்ன அப்படின்னா, அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர். உங்களுக்கு தெரியாது, என்ன தமிழ் தெரியாதுல்ல, இங்கிலீஷ்ல பாடிடுவோமா? இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, அதான் பிரச்சனையா இருக்கு. பாடலாமா? அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த லைன் அப்படி வாசிங்க. அந்த லைனை அவர் அப்படி கொஞ்சம் மாத்தி பாடினாராம். எப்படி பாடினார்? அவர் மார்பில் சாய்ந்து சுகித்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. அதே மாசத்துல தன்னுடைய ஓட்டத்தை முடித்து அப்படி மார்பில் இளைப்பாறுவதற்கு அவர் புறப்பட்டு போய்விட்டார். அல்லேலூயா. அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது பரலோகத்தை அப்படியே கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பரலோகத்தை குறித்து அநேக தொடர்ச்சியாக அநேக பிரசங்கங்களை அவர் பேசி இருக்கிறது யூடியூப்ல இருக்கிறது. அவ்வளோ அழகாக பேசியிருக்கிறார், அவ்வளோ அழகாக பேசியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், அந்த பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். இப்படி வார அந்த பரலோகத்தில் கர்த்தர் இருக்கிறார். அந்த பரலோகம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. கேராபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை பாடி 24 மணி நேரமும் பரலோகத்திலே மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பக்கத்துல பார்த்தா தங்கம், இந்த பக்கத்துல பார்த்தாலும் வைரம், எங்க பார்த்தாலும் பல 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 பலவன்னு இருக்குது. பாருங்க, எங்க பார்த்தாலும் கேருபீன்கள் ஒரு செட்டைகளினாலே தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு, மறு இரு செட்டைகளினாலே தங்கள் கால்களை மூடிக்கொண்டு, மற்றும் இரு செட்டைகளினாலே அங்கும் இங்கும் பறந்து பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்லி 24 மணி நேரம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த ஆராதனையில் அவருக்கு அவ்வளவு பிரியம் இல்லை. அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர் இருப்பதற்கு பிரியம் கொள்ளுவதை காட்டிலும் மனிதர்கள் மத்தியிலே நம்மளோடு கூட வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார்.
அல்லேலூயா. நம்மளாம் அப்படி வருவோமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பரலோகத்தை விட்டு அவருக்கு ஆசை. தூதர்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் போது, எப்பா நீ கொஞ்சம் நிப்பாட்டு, என் பிள்ளைங்க இது என்ன மகாராஜா கீரையான் தட்டுல என் பிள்ளைங்க ஆராதிக்க கூடிட்டாங்கப்பா, நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு இங்க வந்துட்டார். அவருக்கு ஆசையே நம்ம மத்தியில இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. அதற்காகவே இறங்கி வந்தார், அதற்காகவே ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட கர்த்தர் எப்போதும் நாம் முதலாவது அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். நீங்கள் ஒரு வசனத்தை வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மார்க் 3:14-15. மார்க் எழுதின சுவிசேஷம் 12 பேரை இப்ப நம்ம இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல 12 பேரை தெரிந்து கொண்டு முதலாவது தம்மோடு கூட இருக்கவும், இரண்டாவது பிரசங்கம் பண்ணவும், மூணாவது வியாதிகளை குணமாக்கவும், நாலாவது பிசாசுகளை துரத்தும்படிக்கு. போதும். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? என் கூட நீ இருக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் தான் ஊழியம். நல்லா கூடிங்க. தம்முடைய ஓட்டத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் விட்டு போகிற ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காகவே சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட சீஷர்களை உடனடியாக பிரசங்கம் பண்ணுவதற்கும், உடனடியாக வியாதிகளை குணமாக்குவதற்கும், உடனடியாக பிசாசுகளை துரத்துவதற்கும் கர்த்தர் அனுப்பவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சீஷர்கள், தம்முடைய பிள்ளைகள் முதலாவது தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவரோடு கூட இருக்க 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 இருக்கத்தான் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஜென்ம சுவாவங்கள் மறையும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு சுவாவம் இருக்கும். சில சொல்லுவோம் தெரியுமா, சும்மா இரு எரிச்சல் வந்துடும். நானும் பொறுத்து பார்த்தேன், இனி பார்த்துக்க சப்புன்னு இழுத்துருவேன் சொல்றோமா இல்லையா? இந்த சுவாவெல்லாம் மாறணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சுவாவங்கள் எப்பொழுது மாறுகிறதோ மாற மாறதான் தேவன் நம்மோடு கூட என்ன செய்ய முடியும்? இடைப்பட முடியும். ஆண்டவருக்கு ஆசை நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட டிராவல் பண்ணணும், நம்முடைய தொழில இருக்கணும், நம்முடைய படிப்புல இருக்கணும், நம்முடைய எதிர்காலத்தில் இருக்கணும். நாம் கையிட்டு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு என்ன செய்வேன்? சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை சகல ஜனங்களும் காணும்படியாக யோசுவாவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்ப ஆண்டவருக்கு விருப்பம் நம்ம எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, எல்லாவற்றிலும் நாம் சிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, எல்லா நலன்களும் பெற்று நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை சமுதாயத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். அப்ப அந்த மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அந்த பரலோக சிங்காசனத்தை விட்டு என்னோடு கூட டிராவல் பண்ண வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற சில குவாலிஃபிகேஷன் எனக்குள்ளே தேவைப்படுகிறது. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ளே தேவைப்படுகிறது. தேவன் விரும்புகிற ஒரு சுத்திகரிப்பு எனக்குள்ளே தேவைப்படுகிறது. நான் இருக்கிற வண்ணமாகவே இருப்பேன், தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது முடியாத ஒன்று. அல்லேலூயா. ஏன்னா அவர் பரிசுத்தத்தில் சிறந்தவர். தாவீது சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். நாம் பிறக்கும் பொழுதே நாம் பாவ சரீரத்திலே பிறக்கிறோம். ஆனா கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கிறார். மீட்டெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒரே நாளிலே தேவ சுவாபத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? வந்துவிட முடியாது. ஒரே நாளிலே இயேசுவை போல நான் மாறிவிட முடியாது. ஒரே நாளிலே என்னுடைய பேச்சு மாறிவிடாது. ஒரே நாளிலே என்னுடைய செயல்பாடுகள் மாறிவிடாது. ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டை கட்டுகிறோம் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யறோம்? குழி தோண்டுகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? கான்கிரீட் கம்பிகளை உள்ள வச்சு என்ன செய்யறோம்? பில்லர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பெல்ட், கீழே பெல்ட், அப்படித்தானே, கீழே சுத்தி பெல்ட் போடுறோம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல என்ன செய்யறோம்? செங்கல் வச்சு என்ன செய்யறோம்? ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஹைட் உயரத்தை ஏத்துறோம். அதுக்கப்புறம் பெல்ட் போடுறோம். அதுக்கப்புறம் கட்டி எழுப்புகிறோம். அதுக்கப்புறம் லூப்பு போடுறோம். லூப்பு தானே, லூப்பு போடுறோம். அதுக்கு மேலே கட்டி எழுப்பி கான்கிரீட் போடுறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டி எழுப்பப்படும் பொழுதுதான் ஒரு வீடு முற்றிலுமா என்ன செய்கிறது? நேர்த்தியாய் முழுமை அடைகிறது. அதே மாதிரி ஒரு மனிதன் தேவனுடைய சாயலாய் மாற வேண்டுமானால், அவன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையாய் மாற வேண்டுமானால், முதலாவது அவன் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க 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 என் பேச்சு மாறும்.
என் பார்வை மாறும், என் கையின் காரியங்கள் மாறும், என் சுவாபம் மாறும், என் ஜென்ம சுவாபங்கள் மாறும், பேய்த்தனத்துக்கு அடுத்த சுவாபங்கள் மாறும், கோபம் மாறும், எரிச்சல் மாறும். நான் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னுடைய சுவாபத்தில் கொஞ்சமா ஒரு முன்னேற்றம் வரும். சில சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப நீ சொல்றது இருப்பா, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் நண்பன் யாரு இன்னும் நான் அறிஞ்சிட்டேன் அப்படின்னா நீ யாருன்னு என்ன செஞ்சிருவேன், தெரிஞ்சிருவேன். இப்போ என் நண்பன் ஒரு முனுசாமி குடிக்கிறவன் வைங்களேன். இப்போ நண்பன் யாருப்பா? அது முன்சாமி அப்படின்னா, ஐயோ முன்சாமி ஃப்ரெண்டா நீ அப்படின்னு போயிடும். ஏன் அப்படின்னா முன்சாமி எங்கே தான் இருப்பார்? அவர் ஒயின் ஷாப்ல இருப்பார். அப்போ அவன் ஒயின் ஷாப்ல இருக்கும்போது இவன் எங்கே இருக்க போகிறான்? ராஜா வீட்டு அரண்மனையாக இருக்க போகிறான். இதுவும் அங்கே தான் குவார்டர் வாங்கிட்டு போய் நிற்கும். புரியுதா உங்களுக்கு? உன் ஃப்ரெண்டு யாருப்பா? என் ஃப்ரெண்டு யாக்கோபு. அவன் எத்தனை ஆச்சு? இது தேராது. இதுவும் அப்படி தான் இருக்கும். பொண்ணுக்கு பார்க்க வருவாங்க தெரியுமா? இப்போ கேட்பாங்க, பையன் எப்படி? பையன் நல்ல பையன்தான் அப்படின்ட்டாலே அவ்வளோதான். அது என்ன அர்த்தம்? நல்ல பையன்தான். அது அந்த முனையில் ஒருத்தன் சுரேஷ்னு ஒருத்தன் இருக்கான், எப்போதும் அவன் கூட தான் சுற்றுவோம். உங்கள் ஊரில் இருக்கவன் இல்லை சுரேஷ் இல்லை தோத்துறேன் ஐயா. ஆமாம், சுரேஷ் அன்னைக்கு வந்துடக்கூடாதுல்ல. இந்த முனையில் ஒரு பையன் இருக்கான் பார்த்துடுங்க, எப்போதும் அவன் பைக்கில் பின்னாடி தொங்கிக்கிட்டே போவான். அப்போ தெரிஞ்சுக்கிடலாம், இவனுக்கு பொண்ணை கொடுத்தா நாளைக்கு பிள்ளையும் தொங்கிக்கிட்டே தான் வரணும், அதனால நிப்பாட்டிடுவாங்க. உன் நண்பன் யார், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய சுவாவங்கள் மாறணும். இப்படி நம்முடைய சில சுவாவங்கள் இருக்கிறது. இப்போ இங்க சீசர்களை கத்த தெரிந்து கொள்ளுகிறா. இந்த சீசர்கள் யார்? இவர்கள் மீன் பிடித்தவர்கள். நீங்க இந்த பெரிதள கடற்கட்டெல்லாம் போய் பாரு, கடற்கட்டெல்லாம் நீங்க போனீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். அந்த புயலையெல்லாம் போட்டுக்கிட்டு கோட்டை அடிச்சுட்டு, ஏழை மக்கா என்னல பண்ற, வாழை மச்சான் வாழை பழைய தூக்கிலம்மா கெட்டாவத்தை போடுவான். ஐயோ, அவன் காது கொடுத்து என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அந்த பயலாக்க இவன் யாரு? சீசர்கள். அங்க இருந்தா பிடிச்சிட்டு. நீங்க ஒரு வசனத்தை அழகா வாசிக்கலாமே. சோதர் எங்க இருந்து பிடிச்சாரா? நீங்க மார்க் 1 அதனுடைய 16 வாசிங்க, 16-17 வாசிங்க. பெரியதால கடல் ஓரமாய் சீமோனும் அவர்களை கண்டு தூக்கிட்டு வந்துட்டார். நல்லா கவனி, எங்க இருந்து தூக்கிட்டு வந்திருக்கார்? பெரியதால கடையில இருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறார், ஒவ்வொருல இருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறார், அமளிபுரத்துல இருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறார், ஆனந்தலையில இருந்து தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப இந்த பையன் எப்படி இருப்பான்? ஏழை மாப்பிள்ளை வா கோட்டை அடிக்க போவோம்பா. இப்ப இவங்களை டைரக்டா ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது. அதனால கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்த அவர்களை தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். ஏன் தெரியுமா? உன்னை என் கூட 3 வருஷம் ட்ரைனிங், உனக்கு என் கூட நீ 3 வருஷம் நீ இருப்பாயானா உன்னுடைய ஜென்ம சுவாவங்கள் மாறும், உன்னுடைய குணாதிசயங்கள் மாறும். இப்ப என் கூடயே நீ இருக்கிறபடினா இப்பொழுது நீ நானாய் மாறி விடுகிறாய். இப்போ நான் உன் கூட இருப்பேன், உன்னை பிரசங்கம் பண்ண அனுப்புவேன், நீ பிரசங்கம் பண்ணுவாய், பிசாசு ஓடும். நீ ஒருத்த மேல கையை வைப்பாய், வியாதி மறையும். இப்போ நீ ஒரு பிசாசு பிடிச்சவனுக்காக ஜெபிப்பாய், பிசாசு அலைக்கழித்து கொண்டு ஓடும். இப்ப உங்களையும் என்னையும் கர்த்தர் எங்க இருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்? பேதுரு சொல்லுவா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய. நம்மளாம் யாரு தெரியுமா? எங்க இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், இருளுக்குள்ள இருந்தோம், பயங்கரமான பொல்லாத சுவாவத்தை உடையவர்களாக இருந்தோம், மோசமான மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம், பொல்லாத காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தோம். ஆனா கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும், கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலும், கர்த்தர் தம்முடைய தயவினாலும், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவரோடு கூட இருப்பதற்காக, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருப்பதற்காக. இப்ப அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ளே மாற்றம் வருகிறது. முன்ன நான் கோபப்படுவேன், இப்ப நான் கோபப்படுறது இல்லை. முன்ன நான் குடிப்பேன், இப்ப நான் குடிக்கிறது இல்லை. முன்ன நான் சிகரெட் பிடிப்பேன், இப்ப நான் சிகரெட் பிடிப்பது இல்லை. முன்ன எதுக்கு எடுத்தாலும் என் வாய் பேசாது, கை தான் பேசும். ஆனா இப்ப என் வாயும் பேச மாட்டேங்கி, கையும் பேச மாட்டேங்கி. இதுதான் மாற்றம். அல்லேலூயா. இந்த மாற்றம் எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிறதோ அப்ப கர்த்தர் முழுவதுமாய் அந்த மனுஷனையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் கையில் எடுக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா வெறுமனே நான் வரலாம், நான் ஆலயத்துக்கு வரலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தருக்கென்று உற்சாகத்தோடு நான் காணிக்கை கொடுக்கலாம், போகலாம். தேவன் என்னோடு கூட என்ன செய்ய முடியாது? இடைபட முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன்.
அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் என்னோடு கூட வாசம் பண்ண வேண்டுமானா என்னுடைய வாயின் வார்த்தைகள் மாற வேண்டும், என்னுடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய சிந்தைகள் மாற வேண்டும், என்னுடைய எல்லா பிஹேவியர்ஸ் டோட்டலா நான் முற்றிலுமாய் வேறுபாட்டின் ஒரு அனுபவம். கர்த்தரோடு கூட நடக்கிற நோவா எப்படி கர்த்தரோடு கூட நடந்தார், ஏனோக்கு எப்படி கர்த்தரோடு கூட சஞ்சரித்தார், அந்த மாதிரி எப்பொழுது நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னத்தில் இருப்பதற்கு நமக்கு வழிவகுக்கக்கூடிய காரியம் என்ன? 3 தான். ஒன்று பைபிள் வாசிக்கிறது, இரண்டாவது ஜெபிக்கிறது, துதிக்கிறது. வேத தியானம், ஜெபம், துதி. இந்த 3மே ப்ராப்பரா நம்ம வாழ்க்கையில கரெக்டா ஒவ்வொரு நாளும் நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது நம்ம தெய்வ பிரசன்னம் நம்மை விட்டு விலகாது. எப்போதும் தெய்வ பிரசன்னத்துக்குள்ள இருப்போம். இந்த கோழி முட்டையை நீங்க இந்த அடக்கி வைப்பாங்க. இப்போ கோழி அடக்காக்கிறத விட பல்பு அடக்காக்குது இப்போ நிறைய இடத்துல. ஆமா தானே? பாருங்க, அந்த 21 நாட்கள் அந்த ஒரு பல்பு உள்ள வச்சிருவாங்க. அந்த பல்புடைய பிரசன்னத்தில் என்ன செய்யுது? அந்த பல்புடைய வெளிச்சத்தில் அந்த முட்டை இருக்குது. அந்த 21 நாள் ஆன உடனே அந்த பல்புடைய வெளிச்சத்தினால, அந்த சூட்டுனால அந்த முட்டை உடஞ்சி குஞ்சு வெளியே வருது. அந்த குஞ்சு அது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அப்போ அந்த முட்டை, அந்த பல்புடைய வெளிச்சத்தில் அந்த முட்டை இருக்கிறதுனால அது பயனை கொடுக்கக்கூடியதாக மாறுது. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருப்பதற்கு, நமக்கு சரியாக நம்மை வழிநடத்துவதற்கு எதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஜெபம், துதி, பைபிள் தியானம். இந்த 3மே ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவசியம் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவ மகிமை நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு பாட்டு ஒன்று உண்டு, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவா. 2025 துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, 2025 முறுமுறுத்தா. ஆமே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். இத துதிக்க 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 தேவ பிரசன்னம் அப்படியே ஒரு தேவ பிள்ளைகள் அப்படியே மூடிக்கொள்ளும். நான் சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? பரலோகத்துல தேவ மகிமை நிரம்பி இருந்தது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். கேருபீன்கள், சேராபீன்கள் என்ன சொல்லி துதிச்சாங்களா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினாலே நிரம்பி இருக்கிறது. அப்ப எங்க நீங்க இந்த வார்த்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் துதித்து கொண்டே நீங்கள் இருக்கும் பொழுது அந்த மகிமை அப்படியே உங்க மேல நிழலிட்டு கொண்டே இருக்கும். தேவ பிரசன்னம் அப்படியே உங்க மேல நிழலிட்டு கொண்டே இருக்கும். இப்ப தேவ பிரசன்னம் உங்க மேல நிழலிடும் பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள், உருமாற்றப்படுகிறீர்கள், சுவாபங்கள் மாறுகிறது. அது மாத்திரமல்ல, விசேஷித்த ஒரு தேவ பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகிறது. துதிக்கும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, எக்கச்சக்க இருக்கு. துதிக்க 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 கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். துதிக்கணும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு அதுக்கு நமக்கு பிரிய இருக்க மாட்டேங்குது. பத்தியில பைபிளை திறந்து வாசிக்கக்கூடிய அந்த அனுபவம் நம்மகிட்ட இன்னைக்கு ரொம்ப குறைந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. ரொம்ப குறைஞ்சிட்டு. நம்ம வேதக்காரங்க இருக்கிறோம், ஆனா பைபிள் எடுத்து இன்னைக்கு வாசிப்பதற்கு இன்னைக்கு என்ன வர மாட்டேங்குது? பிரிய வர மாட்டேங்குது. தேவ பிள்ளைகளே, உடுமலைப்பேட்டைக்கு ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கி இருக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனார். அந்த குடும்பத்தில் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அது வீடு அல்ல, அது பெரிய மாளிகை, பேலஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டு உரிமையாளரோடு கூட சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கிட்ட கொஞ்சம் பேசி கொண்டிருக்கும். அவர் சொன்ன 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெய்வேல பகுதி, இந்த மூக்குபுரி நாசரேத் அந்த பகுதியில இருந்து ஒரு 10க்கு 10 கடை வைக்கிறதுக்கு மனைவியுடைய தாலியை அடகு வச்சு 10,000 ரூபாய் காசை கொண்டு எங்க போனாராம்? உடுமலைப்பட்டிக்கு போனார். இன்னைக்கு 2 சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனரா இருக்கிறார். வீடை கட்டி வச்சிருக்காரு பாருங்க, ஜம்முன்னு கட்டி வச்சிருக்கிறார். அவர் 10க்கு 10 கடை வச்சிருக்கும் போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, மளிகை கடை காலையில 3:30 மணிக்கு என்ன செய்யணுமா? எந்திக்கணும்.
அவர் இருக்கிற இடத்துல இருந்து உடுமலைப்பேட்டை மார்க்கெட்டுக்கு போறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுமா. பழைய பஜாஜ் எம்ஐடி எடுத்துட்டு போவாராம். 3:30 மணிக்கு எந்திரிச்சு பைக் எடுத்துட்டு போனா அவர் அங்கே ஜாமான் வாங்கிட்டு வந்து கடைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 5 மணி 5:30 ஆயிரும். அங்கே கடையை திறந்து வியாபாரம் பண்ண திருப்பி கடையை எப்போ வந்து அடைப்பாரு, 11 மணிக்கு அடைச்சிட்டு வீட்டுக்கு வருவாராம். அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன சிந்திக்க வச்சுச்சு. என்ன அப்படின்னா, 3:30 மணிக்கு பைக் அவர் தட்டணும் அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கணும்? குறைஞ்சது 3 மணிக்கு எந்திரிக்கணும். ஆனா அவர் சொல்றார், நான் 2:45 எந்திரிச்சு தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு அந்த நாள் கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் என்பதை தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் நான் வீட்டை விட்டு புறப்பட்டு போக மாட்டேன். முழங்கால நிற்பார். ஆண்டவர், இந்த நாளில் எனக்கு என்ன வார்த்தையை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, என்ன வார்த்தை நீர் எனக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறீர், என் குடும்பத்துக்கு, என் பிசினஸுக்கு, என் தொழிலுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பாராம். ஆண்டவர் சொல்லுவாரா, நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். இந்த வார்த்தை வந்த உடனே டக்குன்னு சந்தோஷமா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அது பாட்டுக்கு எம்ஐடி புறப்பட்டுட்டு போவாராம். போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு அந்த நாள் முழுவதும் இந்த வசனம் அவருடைய சிந்தையில ரிங்காரம் விட்டு கொண்டே இருக்கும். நான் உனக்கு முன்னாடி போவேன், நான் உனக்கு முன்னாடி போவேன் சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எனக்கு முன்னாடி நீங்க இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாராம். அந்த நாள் முழுவதும் பிசினஸ் சூப்பரா ஓடும். அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி அதிகாலையில் முழங்கால நிற்பாராம். ஆண்டவர் சொல்லுவாராம், உன்னை பலப்படுத்துகிற கர்த்தராய் நான் உன் கூட இருப்பேன். அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தை அவருடைய சிந்தையில ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் காலையில தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஆவலோடு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பாராம். அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லு, இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன்னா அவன் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறான், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறான், தேவ சமூகத்தில் இருக்கிறான். இந்த வசனம் எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெபம் எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதிகாலையில் ஜெபிக்கணும், மாலையில ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபிக்கணும். அந்த வேத வசனம் நம்முடைய சிந்தையில ஓடிக்கொண்டே இருக்கணும். எப்போது துதித்து கொண்டே இருக்கலாம், தடையே கிடையாது. இருதயத்தில் துதிக்கலாம், வாயில துதிக்கலாம். சகோதரிகளா இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தாரேன். வீட்டில் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்கன்னா வெண்டைக்காய் வெட்டும் போதே நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும். கரம் பிடித்து, இங்கேயே பாட மாட்டீங்க, வீட்டில் எங்க பாடுவீங்க? கரம் பிடித்து கண்மலை மே, இப்போ துணி துவைக்கும் போது ஒரு போதும் ஒரு நாளும் அப்படி பூரி துவைக்கும் போது நான் உன்னை விட்டு விலகுவேன், அப்படி வடையை போடும்போது நீதியின் வழக்கர. இதுக்கு என்ன கஷ்டங்க, என்ன கஷ்டம்? இது பெரிய கஷ்டமா? டக்குன்னு ஏதாவது ஒரு செப்பனை வந்துட்டு, நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே, இப்படிதான் எப்போதும் தேவ பிரசன்னத்துல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை விட வேற வழி இல்லை. நான் ஆலயத்துக்கு வர்றதுனால மாத்திரம் தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்காது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிற அனுபவத்துக்குள் இருக்கும் பொழுது, எவ்ரி மினிட்ஸ் எப்போது கர்த்தரை நான் துதித்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையா நான் காணப்படும் பொழுது, வேத வசனத்தை நான் எப்பொழுது திறந்து வாசித்து தியானிக்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ள இருக்கும் பொழுது, எப்போதும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அப்படி பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். ஆராதனை இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது. நான் இப்படி சொல்லட்டுமா, எப்போதும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைக்கு விரோதமாய் பூமி 2 பிளந்து பூமியின் ஆழத்துக்குள் கிடக்கிற 30 முக்கோடி பிசாசுகள் எழும்பி வந்தாலும் உன் தலையில் இருக்கக்கூடிய ஒரு மயிரை கூட தொட முடியாது. சூப்பர் நை, நல்ல உற்சாகத்தமா ஒரு ஆமீன். கை தட்டுங்களா, உங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. நான் மீண்டும் சொல்றேன், எப்போது தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பூமி 2 பிளந்து பூமியின் ஆழத்துக்குள்ள கிடக்கூடிய அம்புட்டு பேய்களும் எழும்பி வந்தாலும் தலையில் இருக்கக்கூடிய வெள்ளி கம்பியாக இருக்கலாம், கருப்பு கம்பியா இருக்கலாம், ஒரு கம்பியும் தொட முடியாது. ஏன்னா மகிமை இருக்கு, மகிமை இருக்கு. எப்போது வேதத்தை திறந்து வாசித்து தியானிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த மகிமை உங்க மேல இருக்கும். எப்போதும் பைபிளை திறந்து வாசிக்க முடியாது. ஆனா காலையில நீங்க பைபிளை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை உங்களோட கூட பேசுது பாத்தீங்களா, அந்த வார்த்தையை ஒரு ஆடு மாடு மிருகத்தை போல அது அசைப்படுவதை போல அந்த வசனத்தை நீங்கள் அசை போட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஷேடோ, ஒரு மகிமை உங்க மேல அப்படியே நிழலிட்டு கொண்டே இருக்கும். அது உங்க கண்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சாத்தானுடைய கண்களுக்கு அந்த மகிமை வெளிப்படும். அவன் அலறுவான், ஐயோ பரலோக மகிமை இந்த மகள் மீது இருக்கிறது, பரலோக மகிமை இந்த குடும்பத்தின் மீது இருக்கிறது, பரலோக மகிமை இந்த மனிதன் செய்யக்கூடிய பிசினஸ்ல இருக்கிறது. பிசாசுடைய கண்களுக்கு அதை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். அந்தகார வல்லமைகள் உங்களை கண்டால் நடுங்கும்.
நீங்கள் அதிகாரமுடையவர்களாய் மாறி விடுவீர்கள். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன் பேசினாலே கிருபை வெளிப்படும். தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்தாலே பிசாசு ஓடும். தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சுற்றிலும் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் 24 மணி நேரம் கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். அவ்வளவு ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு 3 காரியங்கள் தான். ஜெபிங்க, வேத வாசிங்க, துதிங்க. சொல்லுங்க, ஜெபிங்க, வேத வாசிங்க, துதிங்க. இதுதான் இன்னைக்கு. இதை என்னைக்கு நம்ம மக்கள் இதை கொஞ்சம் விட ஆரம்பிச்சுட்டாங்களோ அம்புட்டு பேய இப்போ உள்ள வந்துட்டு. ஆண்டவர் சொன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேறு ஒன்றுக்கு உங்க வீட்டுக்கு அவன் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணமும் பட வந்தேன். திருடன் எதுக்கு வரான்? பிசாசு எதுக்கு வரான்? அவனுடைய நோக்கம் எல்லாம் நம்மளை அழிக்க வேண்டும், நம்மளை கொல்ல வேண்டும், நம்மளை நிர்மூலமாக்க வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னால், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? ஜெபத்தின் மூலமாய், வேத தியானத்தின் மூலமாய், நல்லா துதிக்கிறதின் மூலமாய். ஏன்னா நீங்க ஜெபிக்க துதிக்க வேதத்தை தியானிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் கேடகமாய் உங்களை பாதுகாக்கும். தேவனுடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கும். எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஒன்றுமே உங்களை செய்ய முடியாது. அப்போ வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் ஜெயமாய் வாழ்வதற்கு, நீங்கள் வெற்றியாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு தரக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அவரோடு கூட இருங்க. அவ்வளவுதான். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் என்றென்றைக்கும் உங்களை, நீங்க தான் தேவ பிரசன்னத்துக்குள்ள வரணும். அழகா சொல்லுவார் சங்கீதக்காரனாகிய ஆசாப், 2 நாளாகமம் 15:2 நீங்க வாசிக்கும் பொழுது ஆசாப் சொல்லுவார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் பொழுது பரலோகத்தோடு நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளை. சிம்பிள். நான் ரொம்ப எளிமையா நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வெற்றி, ஜெயம் எங்க இருக்கு தெரியுமா? உலகத்தான் சொல்லுவான், உன் வாழ்க்கை உன் கையிலம்மா, உலகத்தான் உன் வாழ்க்கை உன் கையிலம்மா. நான் சொல்லுவேன் சிம்பிள், நம்ம வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே தெய்வ பிரசன்னத்தில் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். காலையில எழும்பின உடனே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு அதிகாரத்தை வாசிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவா. அந்த வசனத்தை பிடிச்சிட்டு நாள் முழுவதும் உங்க வேலையை பாருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. உங்க வேலையில நீங்க இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா. ஒரு பிசினஸ் பண்றீங்களா? அந்த இடத்துல ஒரு ஸ்தோத்திரம், 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்தோத்திரம், இல்ல ஒரு பாட்டு, ஒரு 2 லைன் அப்படி பாடுங்க, மனசுல பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகாது இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பிடிச்ச ஒரு வசனம் வந்து ஸ்தோத்திரம். பேதுருவை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த பேதுருவை மீன் பிடிக்கிறவனாகத்தான் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஆனா இந்த பேதுரு தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவனாய் காணப்பட்டபடியினால் பின் நாட்களிலே அந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்த காரியத்தை கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுவார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் திருவசனத்தை போதிப்பதிலுமே தரித்திருப்போம். அப்போ பேதுருக்கு அழகாக தெரிஞ்சிட்டு, மிந்தி மீன் பிடிக்கிறவனை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். இப்போ அவன் யாரா இருக்கிறான்? தேவ பிரசன்னத்திலே தரித்திருக்கிறவனா இருக்கிறான். தேவ பிரசன்னத்திலே எப்பொழுதும் தரித்திருக்கிற அவனை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 3:6 வாசிக்கும் பொழுது பேதுரு ஒரு முடவனை என்ன செய்கிறார்? ஒரு முடவனை துள்ளி குதிக்க வைக்கிறார். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் இருந்து அவன் என்ன செய்கிறான்? ஒரு முடவனை துள்ளி குதிக்க வைக்கிறான். அதே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தபித்தாள் என்கிற ஒரு ஸ்திரீ மரித்து போகிறார். மரித்து போன அந்த தபித்தாளை இந்த பேதுரு உயிர் உள்ளவனாய் எழுப்புகிறார். அதே மீன் பிடிக்கிற அந்த பேதுரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும் பொழுது 1 பேதுரு 2 பேதுரு ஆகிய மகிமையான நிருபங்களை எழுதக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இவனுக்கு படிப்பு கிடையாது, எந்த யூனிவர்சிட்டியில இவன் போய் படிக்கல, கல்வி ஞானம் கிடையாது. இவன் பிரசங்கம் பண்ணும்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் பேதுருவை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இவனுக்கு இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு படிப்பறிவு இல்லாத இந்த மனிதனை கொண்டு தலை சிறந்த 2 நிருபங்களை கர்த்தர் எழுத செய்தார். வருகை குறித்து மிக அழகாக பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, தேவ சமூகம் உங்களை நினைத்து கூட பார்க்காத ஆற்றல் உள்ளவர்களை மாற்றிவிடும். உங்களை வல்லமையாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். நீங்க தேவ சமூகத்தில் இருப்பீர்கள். ஆனால் அங்க பேதுரு என்ன செய்தார்? ஒரு முடவனை தட்டி எழுப்பினார்.
மரித்து போன ஒரு மனிதனை எழுப்பினார். நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் இருப்பீர்களானால் மரித்து போய் கிடக்கிற பொருளாதாரங்களை உங்கள் மூலமாய் கர்த்தர் எழுப்புவார். மரித்து கிடக்கிற பொருளாதாரங்களை எழுப்புவார். சரீர பலவீனத்தை மாற்றுவார். நீங்க ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்க ஜெபத்தை கேட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார். உங்க ஜெபம் உங்க தொழிலை ஆசீர்வதிக்கும். உங்க ஜெபம் பூமியில தலை சிறந்த ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போக வல்லமை உள்ளதா இருக்கிறது. நமக்கு தேவை தேவ பிரசன்னம் பிரதர். அந்த தேவ பிரசன்னம் வந்துட்டானா கையின் பிரயாசத்துல ஒரு மாற்றம். எனக்கு ரொம்ப ஞானம் இல்லை பிரதர், பரவாயில்லை, தேவ பிரசன்னம் இருந்தா போதும். அந்த பிரசனத்துக்கு வருவதற்கு என்ன செய்யணும்? முதலாவது முழங்கால் படியிடுங்க, பைபிளை வாசிங்க, எப்போது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து எல்லைகளை விருத்தி அடைய கிருபை செய்வார். நீங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபிச்ச அற்புதம் நடக்கும். உங்க குடும்பத்துக்காக கணவன் மனைவி இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்துக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்காக ஜெபித்தாலும், தேவ பிரசன்னத்துக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்தாலும் உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிருபை செய்வார், பெரிய காரியங்களை பண்ணுவார். இந்த அனுபவம் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகி ஓட ஆரம்பிச்சிட்டோம். உலகத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். சம்பாதிக்கணுமே, குடும்பத்தை நடத்தணுமே, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே என்று சொல்லி உலகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே தான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு நிறைவுக்குள்ள வர முடியல. ஏன்னா நிறைவு எங்க இருக்கு தெரியுமா? பிரசன்னத்துக்குள்ள இருக்கு. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது என்ன? தெய்வ பிரசன்னம். அல்லேலூயா, தெய்வ பிரசன்னம். ஆண்டவர் அழகாக மலை பிரசங்கத்தில் அதை தான் சொல்றா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். படிப்பு இருக்குதோ இல்லையோ, டேலண்ட் இருக்குதோ இல்லையோ, 5ஆம் கிளாஸ் படித்தவனைக்கு மல்டி லெவலில் கலக்குறான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. திருப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த பைக்கை எப்படி ரெடி பண்ணீங்க? போலேபுரத்தில் ஒரு வண்டி சுற்றுது, ஒரு சார் ஓட்டிகிட்டு இருக்காரு, பைக்கை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறான். படிப்பறிவு கிடையாது, 5ஆம் கிளாஸ் தான் படித்தான். இன்னைக்கு ஒரு பெரிய வீட்டை துல்லியமாக என்ன செய்கிறான்? ஒயரிங் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறான். ஏசியை ரெடி பண்ணிடுறான். எதை கொடுத்தாலும் ரெடி பண்ணுறான். எதை கொடுத்தாலும் ரெடி பண்ணுறான். எங்கேருந்து ஞானம் வந்துச்சு? முழங்கால நிற்பான். அதிகாலையில் நிற்பான் முழங்கால. ஒரே இறங்கு பையா, பைபிள் வாசிக்காமல் போகவே மாட்டான். அன்றைக்கி ஒரு சர்ச்சில் ஆராதனை நடத்தையும் போகிறான், பாட்டு பாடுறான். எங்கேருந்து வந்துச்சு ஞானம்? பரத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஞானம். அல்லேலூயா. தேவ பிரசுரத்துக்குள்ள இருக்கும் பொழுது உலகத்துக்கு பின்னாடி நாம் போக வேண்டியதில்லை, உலகம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 11, 12 நீங்கள் வாசியுங்கள். 2 சாமுவேல் 6, 11, 12. கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருந்தது. ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமுடைய வீட்டையும் போதும். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி அன்னைக்கு ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில் இருந்தபடியினாலே அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை, அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த பெட்டி என்பது பிரசன்னம். நம்ம வீட்டுக்குள்ள எப்போதுமே அந்த பிரசன்னம் நிறைந்து காணப்பட வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ள வரும் பொழுது சிலர் வரணும், புதுசா வர்றவங்க வந்தோன்னு சொல்லணும், உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்றேன்னு அப்படின்னு சொல்லணும். அது நீங்க வச்ச மீன் குழம்பு ஸ்மெல்ல பார்த்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பிரசன்னத்தை பார்த்து சொல்லணும். வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணரணும். ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள அதை நீங்க உணர முடியும். துதிக்கிற வீட்டுக்குள்ள அதை உணர முடியும். குடும்பமா ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள அதை நீங்க உணர முடியும். குடும்பமா வேத தியானத்துல ஈடுபடக்கூடிய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடியும். புதுசா ஒரு அந்நியர்கள் வரும் பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். புதுசா ஒரு மனிதன் உங்க குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு தெய்வீக தொடுதலை பார்க்க முடியும். ஒரு அமைதியை உணர முடியும். ஏன் தெரியுமா? அங்க தேவ பிரசன்னம் இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் முழுவதும் அன்னைக்கு ராஜாக்கள் இல்லை. இந்த கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய நாட்களிலே ராஜாக்கள் இல்லை. அன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய நெருக்கம். சரி, ராஜாக்கள் இருந்தார்கள், ஆனா அந்த நாட்களிலே யாரும் கர்த்தருக்கு பயப்படாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். மனம் போன போக்கில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா அப்படிப்பட்டதான நாட்களிலே இந்த ஒரு மனிதன் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டபடியினால் இவனுடைய வீட்டுக்குள்ள கர்த்தருடைய மகிமை தங்கினது. அல்லேலூயா. இந்த மகிமை தங்கினதுனால
இவனுக்குரிய சகலவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தா, இவன் மூலமா இவன் மொத்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தா. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பா. அந்த பிரசன்னம் உள்ள வந்துட்டுன்னா உங்க குடும்பத்தை வேலி அடைப்பா. உங்க ஆடு மாடு வளர்க்குறீங்களா, அதுல ஒரு வெற்றி கிடைக்கும். கோழி வளர்க்குறீங்களா, எல்லா கோழியும் செத்தாலும் உங்க கோழி சாவாது. நம்புறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா. அது முட்டையா போடும், பொரிச்சு தின்னுக்கிட்டே தூங்கிறாதீங்க. ஒரு எல்லைகளை விருத்தியாக்கிட்டே இருப்பார். நீ கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இப்ப உங்களோட அந்த ஆசீர்வாதம் நிற்கவில்லை. அங்க வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும், அவன் ஓல் குடும்பம், உங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் அண்ணன் தம்பி யாவரையும் கர்த்தர் தொடுவான். அந்த ஆசீர்வாதம் அப்படியே வழி விலகி அப்படியே போகும், உங்க குடும்பத்துக்குள்ள போகும், உங்களை நிரப்பும். எப்படி ஒரு குளம் நிரம்பின உடனே அந்த தண்ணி புறப்பட்டு இன்னொரு குளத்தை நிரப்புவதற்கு புறப்பட்டு போது பாத்தீங்களா, அது போய் இன்னொரு குளத்தை நிரப்புது. அங்கிருந்து போய் இன்னொரு குளத்தை நிரப்புறதை போல தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல நிறைவா இருக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, வீட்டுக்குள்ள நம்ம சண்டை போடும்போது தேவ பிரசனம் என்ன செய்யாது, இருக்காது. கணவன் மனைவி வீட்டுக்குள்ள சண்டை போட்டு வந்தா அங்க என்ன பிரசனம் தான் இருக்கும்? ரெண்டே ரெண்டு பிரசனம் தான் உலகத்துல. ஒன்னு தேவ பிரசனம், இன்னொன்னு டெவில் பிரசனம், பிசாசனுடைய பிரசனம். அந்த பிரசனம் கொல்லும், இந்த பிரசனம் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இதுல எந்த பிரசனம் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த பிரசனம் உள்ள வரும். நம்ம தொடர்ந்து நம்ம தேவையில்லாத தர்க்கங்களை பண்ணி கொண்டிருப்போமானால், தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்போமானால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருப்போமானால், குடும்பமாய் ஜெபிப்பதற்கு பிரியமில்லாதவர்களாக இருப்போமானால், வேதத்தை வாசிக்க பிரியமில்லாதவர்களாக இருப்போமானால், நல்லா கவனிங்க, உங்க வீட்டுக்குள்ள வேற பிரச்சனை வந்துடும். ஏன் அதிகாலை ஜெபிங்கன்னு சொல்றோம்? ஏன் வேதத்தை வாசிங்கன்னு சொல்றோம்? ஏன் குடும்பமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம்? ஏன்னா நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் அங்க தெய்வ பிரசன்னம் வர முடியும். நல்லா கவனிங்க, அந்த புள்ள விளையாடட்டு. நல்லா கவனிங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் தெய்வ பிரசன்னம் வரும். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது எதை குறிக்கிறது? குடும்பத்தை குறிக்கிறது. கணவன் மனைவி பிள்ளைகள், நீங்க குடும்பமாய் ஜெபித்து பாருங்க, அங்க தேவ பிரசன்னம் வரும். அந்த இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கு தப்புவிக்கப்படுவோம். இருளில் இடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கு தப்புவிக்கப்படுவோம். இரவு நேரம் நம்ம வீடு மகிமையினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பகல் நேரத்தில் மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் இருந்த அந்த மகிமை, கோசை நாடு முழுவதும் இருந்த அதே மகிமை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கடந்து வர வேண்டுமானால் ஜெபத்தின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, வேத தியானத்தின் மூலமாகவே கடந்து வர முடியும். அல்லேலூயா. ஆகவே எவ்வளவுக்குள்ள ஜெபிக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள ஜெபிங்க. டிவியில் என்ன செய்யுங்க, நல்ல நல்ல பாடல்களை போடுங்க. சினிமா பாட்டை போட விடாதீங்க. எம்ஜிஆர் பாட்டை கேட்க கூடாது. எங்கள் ஊரில் ஒரு அக்கா உண்டு, எப்போது பாருங்க எம்ஜிஆர் பாட்டு தான் வீட்டில் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க எம்ஜிஆர் ரசிகை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாடல்கள் வரக்கூடாது. அந்நிய கிரியைகள் உள்ள வரக்கூடாது. அந்நிய அக்கினி உள்ள வரக்கூடாது. அந்நிய அக்கினியை அன்னைக்கு ஆரோனுடைய குமாரர்கள் வீட்டுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்தபடினாலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு போய் அவர்களை கொன்று போட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சினிமா பாடல்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. சண்டைகள் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட ஜெபிக்காம என்ன செய்யாதீங்க. ஒரு நாள் கூட நீங்க சோறு பொங்காம சாப்பிடாம நீங்க பட்னியா கிடந்தாலும் பரவாயில்லை. ஆனா அதுதான் பிரதர் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஆயிற்று. சாப்பிட்றீங்களோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் கையெடுத்து நான் கும்பிட்டு உங்களுக்கு தாழ்மையோடு கேட்குறேன், ஜெபிக்காம என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கார பிடிச்சி என்ன செய்யுங்க, உட்கார வைங்க. ஏன் அங்க திரும்புறிய, அவர் எங்க பிரதர் வருவாருங்கிறீங்களோ? கரைப்பார் கரைத்தால், சும்மாவா பழமொழி எழுதி வச்சிருக்கு? கரைப்பார் கரைத்தால் அடி மேல அடி வச்சா நகரும். அம்மி நகரும் போது மீச நகராதாங்கிறேன். அத்தா நகர மாட்டாராங்கிறேன். மாமா நகர மாட்டாராங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் ஆள் தான் இப்படி முரட்டா இப்படி இப்படி இருப்பாப்ப. நீங்க முறைச்சிங்கன்னா நாங்கெல்லாம். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். எங்களாலலாம் குடும்பத்தை நடத்த முடியாது, எங்களால சம்பாதிச்சு கொடுக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் உங்ககிட்ட தான் பாருங்க, நீங்கள் தான் மல்டிபிள், எல்லாத்தையும் பண்ண முடியும். குடும்பத்தை நடத்த முடியும், ஒரு பக்கத்தில் துணியை துவைக்க முடியும், ஒரு பக்கத்தில் தோசையை ஊற்ற முடியும், காப்பியை போட முடியும், வெந்நியை போட முடியும், வீட்டை பெருக்க முடியும், வீட்டை மாப் போட முடியும். நீங்களாம் இல்லைன்னா நாங்கள்லாம் நாரி போயிடுவோம். புரியுதா? அதனால நீங்க நினைச்சா முடியும், சகோதரிகள் நினைச்சா முடியுங்க. எப்படி ஒரு சேலை வாங்குறதுக்கு அடம் பிடிச்சிக்க எப்படி வாங்குறீங்க பார்த்தீங்களா?
1 டிசம்பர் 1 வந்துட்டாலே பாதி பையன் மெண்டல் பிடிச்ச மாதிரி தான் ரோட்டில் சுற்றி திரிகிறாங்க. ஏன்னா 10,000 ரூபா வேணும். எப்போ ரெடி பண்ணுவிய, எப்போ ரெடி பண்ணுவிய, எப்போ ரெடி பண்ணி சோறு ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ள எப்போ எப்போ கேசிக்கு போகலாமா, போத்தீஸுக்கு போகலாமா, இல்லை அசோகாவுக்கு போகலாமா, எங்கே போகலாம் கேட்டு கேட்டு அவர் அவ்வளோதான். எங்கேயாவது போய் 10,000 ரூபா வாங்கிட்டு வந்தால் தான் அடுத்து அப்புறம் கஞ்சி குடிக்க முடியும். நான் இப்படி உலக பிரகாரமான காரியத்தை எப்படி நீங்கள் சாதிக்கிறீங்க, அதே மாதிரி என்ன செய்யணும்? ஜோமனை வாங்க, குடும்ப ஜபத்துக்கு வாங்க, குடும்பமா ஜோம் பண்ணுவோம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். நம்ம குடும்பமா ஜோம் பண்ணும்போது தேவ பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். வாங்கன்னு சொல்லி பாருங்க. 1 நாள் வரமாட்டார், 2 நாள் வரமாட்டார், 3 நாள் வரமாட்டார். முகரையை மட்டும் உருன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ வச்சிருக்கே பத்தியில் அதே மாதிரி நம்மளால முடியும், உங்களால முடியும். ஏன்னா எனக்கு ஒரு மனைவி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது அப்படின்னு பைபிள்ல சொல்றேன். அப்போ ஜெபிக்க வரலன்னா முகரையை தூக்கிடுங்க, 2 ஊக்கும் போடுங்க. இவன் உக்கும் போட்டே நம்மளை கொண்டு விடுவா, பேசாம வந்து உட்கார்ந்துருவோம் அப்படின்னு முதல்ல வருவார் மீசை நம்ம. அல்லேலூயா. நான் எப்படி இப்படி சொல்றேன்னா, அந்த தேவர் குளம் பக்கத்தில் ஒரு நாள் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அங்கே நம்ம அடைக்கலாபுரம் அந்த சைடு மானூர் தாண்டி தேவர் குளத்துக்கு போயிருக்கும்போது அங்கே மெயின்லேருந்து இறங்கி உள்ள ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே போனோம். சுற்றி பனங்காடு. அங்கே நம்ம சிஎஸ்சி சபை ஒரு சின்ன சபை இந்த சைஸில் இருக்கு. அங்கே போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை முன் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சி பாருங்கள் அவ்வளோ வரம் வேட்டையை கட்டிட்டு அம்போட்டம் பெரிய பெரிய மீசை. மூஞ்சி மீசையில் இருக்கா, மீசையில் மூஞ்சி இருக்கான்னு தெரியல. அவ்வளோ பெரிய மீசையை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ நான் அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வார்த்தை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் ஹாஸாக பேசினார். அதில் ஒரு ஐயா வந்து இப்படியே செய்கிறாரு. எனக்கு அவர் பண்ணுறதை பார்த்தா ஒரு பக்கம் கொஞ்சம் வயிற்ற கலக்குது. ஏன்னா ஆள் முரடா இருக்காப்புல. அது எனக்கு என்ன சொல்ல வருதுன்னா, பேசு பேசு பேசு, நான் உன்னை 8 கிலோமீட்டர் தாண்டி விட்டாதான் நீ பஸ்ஸை பிடிச்சி திருநெல்வேலிக்கு போக முடியும். நீ எப்படி போகிறேன்னு நான் பார்க்க அப்படின்னே அவர் பண்ணுறது எனக்கு தெரியுது. கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. மேலே தூக்குறாரு, கீழே இறக்குறாரு, மேலே தூக்குறாரு, கீழே இறக்குறாரு. எனக்கு ஒன்றும் உடலை. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் கூட இருக்கிறார். முடிஞ்ச உடனே எந்திச்சு வேகமாக வந்து சட்டக்குன்னு வேட்டையை தூக்கி டவுசருக்குள்ள கையை விட்டு 500 ரூபா காசை கொடுத்தாரு. போகும்போது சாப்பிட்டுட்டு போங்க தம்பினார். அப்போதான் தெரிஞ்சிட்டு நம்ம ஆட்கள்லாம் பார்க்கறதுக்கு தான் அப்படி முரட்டு பீஸா இருப்பாங்க, ஆனால் இருதயம் பூ மாதிரி. கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லணும், வாங்க வாங்க ஜோம் பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிங்க. உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, உங்க குடும்பத்தில் நீங்க முன்னேற்றத்தை காண்பதற்காக, குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை காண்பதற்காக குடும்பமாய் கூடி நீங்க என்ன செய்யுங்க? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவின் குடும்பத்தை தேவ மகிமை மூடினது. அந்நிய தேசத்திலே தானியேல் சொல்லுகிறார், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் தானியேல் காணப்பட்டபடியினாலே அன்னைக்கு அரசாண்ட அந்த நேபுகாத் நேச்சர், அவர் சொன்ன அகாஸ்வேரு ராஜாவா, அவர் அழகாக சொன்னார் பாருங்க. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அப்படி 20வது வசனத்தை வாசிங்க. ம் 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 நல்லா கவனிங்க. தரியு ராஜா கேட்கிறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கும் போது தானியேல் சொல்றான், ராஜாவே என் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அப்ப இடைவிடாமல் தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். உங்க வீட்டுக்குள்ள ஜெப சத்தம் கேட்கணும், உங்க வீட்டுக்குள்ள துதி சத்தம் கேட்கணும். நீங்க வீட்டுக்குள்ள பைபிளை திறந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வீட்டை தேவ பிரசன்னம் எப்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எத்தனை கர்ச்சிக்கிற சிங்கங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் உங்களுக்காக கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை அடைப்பார். உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். அதே அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாய் இருந்தான். தானியேல் பெரிய ஒரு மனிதனாய் பாபிலோன் தேசத்திலே காணப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? தானியேல் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவன். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவ பிரசன்னம்.
தாவீது எடுத்துக்கொண்டால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், எப்பொழுதும் தெய்வ பிரசன்னம், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை. அன்னைக்கு சீசர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும், தம்மோடு கூட இருக்கவும் பிசாசுகளை துரத்தவும், தம்மோடு கூட இருக்கவும் வியாதியில் இருக்கக்கூடியவர்களை விடுதலையாக்கவும் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நாம உங்களை இப்போ வேலை செய்கிறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, தம்மோடு கூட இருக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், தம்மோடு கூட இருக்கணும், காலேஜுக்கு போகணும், தம்மோடு கூட இருக்கணும், வேலைக்கு போகணும், தம்மோடு கூட இருக்கணும், பிஸ்னஸை நடத்தணும். உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தேவ சமூகத்தில் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் எழும்பி நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா. சில அதிகாலையில் எழுப்பி வேலைக்கு போவாங்க, ஆனால் பணம் எப்படி வருதுன்னு தெரியாது, எப்படி போகுதுன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? அதிகாலை என்பது தேவனுக்குரிய நேரம். இந்த வேதத்தை நீங்கள் தூக்குனீங்கன்னா வேதம் உங்களை தூக்கும். இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துட. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். PK ஆச்சாரி அப்படின்னு ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார். ஆசாரி இல்லை, ஆச்சாரி. PK ஆச்சாரி, கேரளா பகுதியில். அவர் ஒரு நல்ல ஒரு பிரசங்கியார், நல்ல கிருபை வரங்களை கொண்ட ஒரு பிரசங்கியார். ஆனால் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார். நல்லா கவனிங்க, 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார். இவருடைய பிரசங்கத்தை கேட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேரளாவிலிருந்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்கள் எல்லாரும் ஒரு சிறப்பு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு PK ஆச்சாரிங்கிற அந்த தெய்வ மனுஷனை அழைத்திருக்கிறார்கள். இவர் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார். இப்போ இவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்காவுக்கு போய் ஏர்போர்ட்டில் இறங்குறார். ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே இவரை ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு 4 பேர் வராங்க. இவர் போர்டிங் பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறார். வெளியே வந்து நின்னோடனே இவரை கூட்டிட்டு போகிறதுக்கு 4 பேர் வராங்க. இவர் ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய பைபிள். இங்கே பாருங்க, என்ன பாருங்க, யோகம் வரும், நான் இயேசுவை சுமந்து கொண்டு வந்த கழுதை. என்ன பாருங்க, என்ன ரைட், நல்லா கவனிங்க. இந்த PK ஆச்சாரி இருக்கார் பார்த்தீங்களா, பைபிளை மார்போடு வச்சிருக்கிறார், சூட்கேஸை கையில் வச்சிருக்கிறார். இப்போ அந்த 4 பேர் வந்து சூட்கேஸை வாங்கிட்டு, ஐயா வாங்க காருக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ காருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போன உடனே இவர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறார். திடீர்னு முன்னாடி போன 4 பேர் பின்னாடி திரும்பி பார்த்தான்னா, இந்த PK ஆச்சாரிங்கிற தெய்வ மனுஷன் பைபிளை தலைக்கு மேலே வச்சுட்டு அமெரிக்கா கலிஃபோர்னியா ஏர்போர்ட்டில் நடந்து போகிறார். பெரிய பைபிளை தலைக்குள்ள வச்சு நடந்து போகிறத அவன் பார்த்தோன்னா ஒருத்தன் ஓடி வந்து, ஐயா இது உங்கள் இந்தியா கிடையாது, இது அமெரிக்கா. இங்கே நீங்கள் தலைமையில பைபிளை தூக்கி வச்சுட்டு போனீங்கன்னா 4 பேர் உங்களை பார்த்து சிரிப்பான், தயவு செய்து பைபிளை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த PK ஆச்சாரி சொன்னாராம், போடா, கேரளாவில் இருந்து 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிற இந்த மனுஷனை அமெரிக்கா வரைக்கும் கொண்டு வந்தது என்னுடைய படிப்பு அல்ல, இந்த பைபிள். இந்த பைபிளை நான் தூக்குனேன், இந்த பைபிள் என்ன தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. நீங்கள் உலக மேப்பில் பாருங்கள், இந்தியா கீழே இருக்கும், அமெரிக்கா மேலே இருக்கும். கீழே இருக்கிற 2ஆம் கிளாஸை அமெரிக்கா மேலே வரைக்கும் கொண்டு போனது என்ன தெரியுமா? பைபிள். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு எவ்வளவா அந்த பைபிளை நீங்கள் தூக்குறீங்க? இந்த பைபிளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூக்குனீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க மாட்டீங்க, மேலே இருப்பீங்க. அல்லேலூயா. நேரத்தை ஒதுக்குங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, நேரத்தை ஒதுக்குங்க, பைபிளை வாசிங்க, எப்போதும் கர்த்தரை ஆராதிங்க, சூப்பராக இருப்பீங்க. அப்படி எழும்புங்க தேவ சமூகத்தில். துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளை சத்துரு தொடவே முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே அவரோடு கூட இருப்பதற்காகத்தான். சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம். பொருளாதாரத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. சரீர சுகத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒரு மாற்றம், சரீரத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகள் உண்டு. குடும்பத்தில் சில மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகளும் உண்டு. இந்த 3 விதமான மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அம்மாவா இல்லையா? சில பேருக்கு குடும்பத்தில் சமாதானமே கிடையாது, மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. சில பேருக்கு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. சில பேருக்கு வியாதி, சரீரத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த 3 விதமான எதிர்பார்ப்புக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ, உங்க வீட்டில் எப்போதுமே பாட்டு சத்தம் கேட்கட்டும்.
சினிமா பாட்டு அல்ல, கர்த்தரை துதிக்கிற பாடல். எப்போதும் உங்க வீட்டுக்குள்ள பைபிளை திறந்து வாசிங்க. குடும்பமாய் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில எழும்புங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒரு 5 நிமிஷத்தை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். உங்களை அப்படியே கொஞ்சம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் தம்மோடு கூட இருப்பதற்காகவே நம்மை முன்குறித்திருக்கிறார். தம்மோடு கூட இருப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் இருக்க பிரியம் இல்லாமல் மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல. ஒரு குடும்பம் அப்படின்னா குடும்பமா ஜெபிக்கணும். குடும்பம் அப்படின்னா குடும்பமா ஆலயத்துக்கு வரணும். குடும்பம் அப்படின்னா குடும்பமா கர்த்தருக்கு பயப்படணும். கண்களை மூடி ஹல்லேலூயா திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை ஆவியானவரே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா கலை போரை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இளைப்பாறுதல் இயேசுவே கலை தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் ஆவியானவரே சிலுவை நிழல் எந்த ஆமே சுகமாய் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை உடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டே. உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறவன் சுகமாய் வாசம் பண்ணுவான். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் நான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவது தேவ பிரசன்னம், தேவ சமூகம். அதுதான் என் வாழ்க்கையின் மேன்மை, அதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம், அதுதான் என் வாழ்க்கையின் அஸ்திபாரம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபைகளை எனக்கு தாரும். 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஆண்டவரோடு கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க. விட்டு கொடுத்து பேசுங்க. போனதெல்லாம் போகட்டும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த உபவாச கூட்டத்தின் மூலமாய் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில நடப்பிக்கும்படியாய், உங்க குடும்பத்தில் நடப்பிக்கும்படியாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே இனி ஒருபோதும் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலக கூடாது. ஆண்டவரே எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய வேத வசனத்தை நான் தியானிக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே எப்பொழுதும் அதிகாலை மத்தியான மாலை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க கூடிய ஒரு கிருபைகளை எனக்கு தாரும். ஆண்டவரே விரும்புகிற பிள்ளைகள் ஒரு 5 நிமிஷம் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு ஜெப கிருபை என்ன ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப அபிஷேகம் என்ன ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி என் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்குள்ள எப்பொழுதும் உம்மை துதிக்கிற சத்தம் கேட்கட்டும் ஐயா. என் குடும்பத்துக்குள்ள உம்மை ஆராதிக்கிற சத்தம் கேட்கட்டும் ஐயா. என் குடும்பம் எப்பொழுது தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் இனி நான் காலத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. காலத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவேன். இப்பொழுது ஒரு கிருபை என் மீது இறங்கி வரட்டும், ஒரு அபிஷேகம் என் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவ பிரசன்னம் என் வீட்டை விட்டு விலகக்கூடாது. தேவ மகிமை என் வீட்டை விட்டு விலகக்கூடாது. எப்பொழுதும் என் வீட்டு வாசல்ல ஒரு தேவ மகிமை வெளிப்பட்டு வரட்டும் ஐயா.
நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஆண்டவர்ட்ட கேளுங்க. கிருபை 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 என்னை நிரப்பட்டும், கிருபை என்னை ஆளுகை செய்யட்டும் ஐயா, கிருபை என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் மாறட்டும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீங்க கர்த்தரை நேசிக்கும் பொழுது, வேதத்தை நேசிக்கும் பொழுது, அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கு இடரல் இல்லை. ஹalleluya ஹalleluya. நீங்க இடற மாட்டீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை இடற விடவே மாட்டார். உங்க குடும்பத்தை கைவிடவே மாட்டார். அவருடைய பிரசன்னம் உங்களை வாழ வைக்கும். அவருடைய சமூகம் உங்களை வாழ வைக்கும். அவருடைய சமூகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். தேவ ஜனமே, நீங்க இழந்து போனதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல திருப்பி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்க ஜெயமாய் வாழ்வீர்கள். நீங்க தோற்று போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை வாளாக்க மாட்டா. நீங்க தலையாய் இருப்பீர்கள். நீங்க கீழாக மாட்டீர்கள். நீங்க மேலாய் இருப்பீர்கள். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்தும். தேவ பிரசன்னம் நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவ பிரசன்னம் அமைதியை கொடுக்கும். தேவ பிரசன்னம் உங்களை ஜெயமாய் வைக்கும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் அசட்டை பண்ணியிருக்கலாம். அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டாலே போதும். தேவ ஜனமே, அவரோடு கூட இருப்பதற்கு தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட நான் இருக்கணும். எப்போதும் தேவ பிரசன்னத்தோடு இருக்கணும். அவர் இல்லாமல் நான் இல்லை. எங்க 5 மணிக்கு மேல ஒருவேளை அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் அப்படின்னா ஜெபத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க, தப்பு கிடையாது. ஆனா 5 மணிக்கு மேல நான் தூங்க மாட்டேன். ஒரு அதிகாரத்தை கூட வாசிக்காம நான் காப்பி குடிக்க மாட்டேன். ஒரு தீர்மானம் விடுங்க. ஆண்டவரே, உங்க பிரச்சனை எங்களோடு கூட இருக்கணும் ஐயா. நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் ஏவுகிறார். அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டை இனிமேல் சில மனிதர்கள் கடந்து போவார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து உங்க வீட்டை பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் தேவ தூதர்களை இறங்குகிறவர்களுமா இது முதற்கொண்டு காட்சியளிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனி லூஸ் என்கிற இடம் பெத்தேலாய் மாறும். இனி உங்க வீடு வானத்தின் வாசலாய் மாறும். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. ஓ, இனி நீ தோற்று போவது இல்லை. உன் தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றுவார். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னதை போல. ஓ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களால முடியாததை அவராலே முடியும் ஐயா. அந்த பிரசன்னத்தால முடியும். இனி பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. இனி சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. பலவீனத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. தோல்விக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. இனி உங்க கூட இருந்து உங்களை நடத்துவது ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஷகடர மந்தல பௌதனி அத்தரபா. ஹalleluya. சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்தும் கணமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பருக்கே அதை அறிந்தே அகமகிழ்வோ. அதை அறிந்தே அகமகிழ்வோ. ஜெய கிறிஸ்து. நம்பிக்கையோடு பாடுங்க பார்க்கலாம். நடத்திடுவா ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா. ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே.
நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்னாடி போவா. தேவ பிள்ளையே, நீங்க வேலைக்கு போகும்பொழுது, தொழிலுக்கு போகும்பொழுது அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சொல்லும். இனி சத்துரு உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. நீ சாத்தானுடைய கிரிகள் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத மனிதர்கள் இனி உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்க செய்கையை ஆசீர்வதிப்பா. உங்க செய்கையின் பலனை நீங்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை அவர் உயர்த்துவார். சகலத்தையும் செய்து முடிப்பார். நன்றி ஆண்டவரே, நல்ல பரிசுத்த உபவாச வேலைக்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துக்கு உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலிருந்து அதை கடைபிடிப்பதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. விதைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் 30, 60, 100 மேனியா விளைய செய்ய கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் நீர் பேசிக்கொண்டே இருந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி வாழ்ந்து இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை அனுபவிக்க கிருபை தாரும். சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆகட்டும். மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வருடத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற கர்த்தர் இந்த வருடத்தினுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் முடிசூட்டும். இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் இப்படி சமூகத்தில் வந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி உம்மை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தார். வயதானவர்கள் முதற்கொண்டு சிறு பிள்ளைகள் வரைக்கும் இப்படி ஊழியக்காரனாகி நான் மனதார வாழ்த்துகிறேன். இசை வாசித்த அருமையான அன்பு சகோதரர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து எல்லாவற்றிலும் அதிசயங்களை காண செய்யட்டும். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான அன்பு ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். கிருபை கூட இருந்து பெரிய காரியங்களை காண கிருபை செய்வீராக. அப்படி செய்ததற்காக நன்றி. இணையதளத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா. 2 கைகளையும் தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. God bless you. God bless you. உட்காருவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நாளில் முன்குறித்து உபவாசத்தோடு அவருடைய சன்னிதானத்திலே குடும்பமாய் பங்கு பெற கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆரம்பம் முதல் இம்மட்டுமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே நமக்கு தந்தார். அதற்காக கர்த்தரை மனதார துதிப்போம், சோத்தரிப்போம். இந்த உபவாச கூடையை ஏற்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பாரப்படுத்தின ஒரு காரியம், அதாவது அரசு விடுமுறை நாளிலே எனக்காக ஒரு சில நிமிடங்கள் என்னோடு கூட செலவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை பாரப்படுத்தினார். அதை எப்படி நான் அதை சொல்ல முடியும் என்று சொல்லி கொஞ்சம் திகைத்தேன். ஏன்னா நம்ம இதுவரை உபவாச கூட்டம் நடத்தினதில்லை. பண்டிகை நாட்களில் நடத்தியிருக்கோம். 5வது ஞாயிற்றுக்கிழமை அது ஓய்வு நாள் ஆராதனை வேலையில் நம்ம கொஞ்சம் நேரம் நடத்தியிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் இந்த நாளில் குறிக்கும் போது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது மீண்டுமாய் ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தினா. இந்த காரியத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. இந்த வசனத்தை சொல்லிதான் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் என்னை அழைத்து வந்தார். 9 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கீரைகாரந்தட்டிலே சபை ஊழியராய் ஊழியர் தேவை என்று சொல்லும்போது ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிதான் இந்த இடத்துல ஆண்டவர் அழைத்து வந்தார். மீண்டும் அந்த வார்த்தை கொடுத்த உடனே சரி ஆண்டவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பலன் தருவார் என்று சொல்லி ஜெபித்தேன். ஜெபித்து ஞானகுமார் அண்ணன் இடத்துல சொன்னேன். அதாவது ஆராதனை சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் தான் அண்ணன்ட்ட போய் சொன்னேன், இப்படி இருக்குது பண்ணலாமான்னு சொன்னோன்னே பண்ணலான்னு சொன்னாங்க. இதுக்கான தேவை சந்திக்கப்படணுமேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கலக்கம் இருந்தது. நேற்று தினத்திலே நம்ம அறிவு கொடுத்திருந்தோம். அநேகர் அதற்காக கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காய் மனதார நன்றி செலுத்துகிறேன். திருச்சபின் சார்பாக இந்த ஊழியத்திற்காய் பொருளாதாரத்திலே காணிக்கை கொடுத்து தாங்கின யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை முடிந்தது உங்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும், அதை நீங்கள் பெற்று செல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்ப நாட்களிலிருந்தே கர்த்தர் நம்முடைய திருச்சபையிலே ஒரு தரிசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தனி ஜெபமும் குடும்ப ஜெபமும் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே இந்த ஆண்டிலே நாம் வலுப்பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டு நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையும் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் அப்பொழுது நீங்கள் உயிர் அடைவீர்கள் என்று சொல்லி 1வது நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார். நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டுடைய சமயத்திலே ஜெபிக்க ஆவியானுடைய ஆளுகை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின பிரகாரமாய் அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நிற்பதற்கு நம்ம இன்னும் பலப்படுத்துவோம். கர்த்தர் வருகிற நாட்களிலே பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆவிக்குரிய காரியங்களிலே
நம்முடைய இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திலே காண கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கிருபை தருவார். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். பாடல் புத்தகத்திலே 66வது பாடல். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். இந்த பாடலின் போது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். பாடல் புத்தகத்திலே 66வது பாடல். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ள கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ள கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவே. காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம், உந்தன் ஜீவிய காலமெல்லாம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. இந்த கூடுகை முடிந்ததும் ஊழியரிடத்தில் ஜெபிக்க விரும்பினானால் வந்து ஜெபிக்கலாம். நம் யாவரும் முழங்கால் படிட்டு இறுதி ஜெபத்திற்காக நம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த ஆராதனைக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல ஒரு விடுமுறை நாட்களிலே எத்தனை விதமான பணிகள் உண்டு, ஆனாலும் கர்த்தருடைய பாதப்படியிலே வருவதற்கு கர்த்தர் நம்மளை கிருபை கொடுத்தார், வாஞ்சை கொடுத்தார், ஒரு மனப்பாட்டை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஊழியத்தின் பாதையை கர்த்தர் இந்த நாளிலும் வழி நடத்துவதற்கு அவருடைய பிரசன்னத்தை தந்து கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் இம்மட்டுமாய் கிருபை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை நேசித்து வழி நடத்தி வந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் உடைய பரிசுத்த பாதப்படியிலே தகப்பனே திருச்சபையாரா இணைந்து தகப்பனே உம்மை பாடி மகிமைப்படுத்த, தகப்பனே ஆராதிக்க, தகப்பனே செபிக்க, வார்த்தையை கேட்க, ஊழியத்திற்காய் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே,
உபவாசத்தோடு பொருத்தனையோடு கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு உடைய சமூகத்தில் வந்த உடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எல்லாவற்றிலும் தேவன் வருகிற நாட்களிலே பெரிதான மாற்றங்களை நீர் காண செய்வீர் என்று சொல்லி விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட, எப்பொழுதும் உடைய பிரசன்னத்திலே நாங்கள் காணப்பட கர்த்தரிங்களை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த ஆராதனையிலே தகப்பனே உழைத்த கொடுத்த ஜெபித்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஊழியத்திற்காய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களுக்கும் இதற்குரிய பிரதிபலனை நீ தந்து ஆசீர்வதித்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கை உம்முடைய ராஜ்ய விருத்தி பணிக்காக பயன்படுத்தப்பட தேவநீர் கிருபை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையிலே உறுதுணையாய் நின்று தகப்பனை இசைவாசித்த சகோதரருக்காய் தகப்பனை முன்னின்று செயல்பட்ட ஒவ்வொரு தகப்பனை சகோதரருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் அழையிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் அவர்களை தகப்பனை நீர் பயன்படுத்தி வருகிற உடைய கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து தகப்பனே உடைய கிருபையினால் அவர்களையும் உடைய ஊழியங்களையும் உடைய குடும்பத்தாரின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை திருச்சபையாராய் சேர்ந்தவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நீடித்த சுகவாழ்வு எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை மீண்டும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் தகப்பனே வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் துதியிலும் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நீங்காத பிரசன்னத்தினால் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்துள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம். யாவருக்கும் நன்றி.